வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம OPPO A15S தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க OPPO A15S அன்பாக்ஸ் பண்ணுவோம். OPPO A15S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், அதே நேரத்தில் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யூசர்ஸ் மேனுவல் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வர கேசஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சார்ஜ் நீங்கள் பண்ணுற அந்த சாக்கெட்டுக்கு கூட ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸே ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது, சார் வேல்யூ இருக்குது, அண்ட் ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து உங்களுக்கு 10 watts சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4230 mAh இருக்கிறனால நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 1.5 days வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து C டைப் கிடையாது. ஸோ இப்போது வர்ற மொபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து C டைப்பில் தான் வருது, C டைப் பின்னு தான் கொடுப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா C டைப்புக்கு முன்னாடி வந்த அப்டேட், மைக்ரோ USB அண்ட் USB கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக கூட இருக்கலாம். பட் ஃபோனுடைய ரேஞ்ச் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோன் வந்து ஃபேன்சி ஒயிட் அப்படிங்கிற ஒரு கலர். எப்போவுமே பிளாக்குக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து ஒயிட்டுக்கும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஃபேன்சி ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து லைட் படும்போது அந்த ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட் வந்து தெரியுது, அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஃபோனோட பாடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில்வர் லைனிங் மாதிரி இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட், முன்னாடி வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி இருக்குது கேமராக்கு கீழே. அதுவும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் AI கேமரா இருக்குது இதில், அதுவும் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரிபிள் கேமராவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது வந்து அது ரொம்ப சார்ட்டடாக ஓரியன்டாக ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மைக்ரோ USB போர்ட் கீழே இருக்குது அண்ட் 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம OPPO A15S வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து 6.52 inch கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து எந்த ப்ராசஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து லைக் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கறதுனாலும் சரி, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுனாலும் சரி, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸும் சரி, ஐரன் மொபைல்ஸும் சரி, கிட்டத்தட்ட இந்த சைஸில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 MP கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். பட் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 13 MP, அதுக்கப்புறம் ஒரு 2 MP வைட் அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு AI சப்போர்ட்டட் கேமரா, அதனால் உங்களுக்கு வந்து அவுட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவே வந்து சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேமரா வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய மெமரி அண்ட் ரேம். ஸோ உங்களுக்கு வந்து 4GB ரேம் இருக்குது அண்ட் 64GB மெமரி இருக்குது. ஸோ ரேம் வந்து 4 and 64 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து
கேட்கும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 4GB தானா, இப்போ வந்து 12GB வரைக்கும் ரேம் வந்துச்சு அப்படின்னு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 and 64 காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணலாம். அதாவது இந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஆண்ட்ராய்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் 10ஓட வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான். ஸோ ஆண்ட்ராய்ட் 10ஓட வரனால இப்போ லேட்டஸ்ட்டே வந்து 11 தான். எப்போ வேணால் இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் இந்த ஃபோனில் வந்து வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓவரால் OPPO A15S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், அதே நேரத்தில் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனை தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் காலேஜஸ் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ், ஒரு யோகா, அப்படி இல்லைன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் கூட வந்து ஆன்லைனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் கல்ச்சர் வந்து கண்டினியூ ஆகும்னு தெரில. இப்போ தான் யூகேல வந்து புது ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் வந்து ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக வரும், அதே நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ஹெவியான கேம்ஸ் விளையாட முடியலன்னா கூட கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆவரேஜாக இருக்கிற எல்லா கேம்ஸுமே விளாட்லாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எந்த லேக்குமே இல்லாமல் அட்டன் பண்ணலாம். இன்டர்நெட்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக்கலி நம்ம OPPO A15S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலரில் வருது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேன்சி ஒயிட் அப்படிங்கிற கலர். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டைனமிக் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ரெயின்போ அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட் வந்து 11,490 ஸ்டார்ட் ஆகுதுங்க. OPPO A15S பார்த்தீங்கன்னா நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஆல்ரெடி அவைலபிளுங்க. நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.